சிறப்பு விருந்தினர்களோடு நம்முடைய காங்கிரஸ் கட்சியிலிருந்து மாநில துணைத் தலைவர் திரு இதயதுல்லா நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். இந்த வழக்கு ஒரு பொலிட்டிக்கல் டூலாக வந்து பயன்படுத்த பற்றுமோ அப்படின்ற ஒரு கேள்வியை அவங்க எழுப்புறாங்க. ஆனால் பொலிட்டிக்கலி இதை பயன்படுத்த நினைச்சாங்க, அதற்கு முன்பாகவே இந்த தீர்ப்பு வந்திருக்கு, அதனால அவங்களால பயன்படுத்த முடியலை அப்படின்றத இப்போ முதலமைச்சர் சொல்றாரு, தவிடு பொடியாக்கி இருக்கோம் அப்படின்னு. இது பொலிட்டிக்கல் டூலாக அந்த வழக்கு. முதலமைச்சர் இன்று மட்டுமல்ல, சில மாதங்களுக்கு முன்பு சட்டமன்றத்திலும் சொன்னார், இது போன்ற வழக்குகளுக்கு வெகு விரைவிலே தீர்ப்பு வரும், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தண்டனை வழங்கப்படும் சொன்னார். அது நடந்திருக்கு. சமீபத்தில் உள்ள வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், அது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் அதற்கு முன்பு உள்ள அதிமுகவுடைய ஆட்சியாக இருந்தாலும் 5 மாதம் கூட இல்லைங்க, 3 மாதம் தாங்க விசாரணை எடுத்திருக்காங்க. இந்த படிக்கிற பாருங்கள், இந்த இது எப்படி போச்சுன்னு சொன்னால், மகளிர் நீதிமன்றத்திலிருந்து பிறகு தான் போகுது அள்ளிக்குளம் வளாகத்தில் உள்ள மகளிர் நீதிமன்ற சிறப்பு மன்றத்திலிருந்து போக்சோ சிறப்பு நீதிமன்றத்துக்கு கடந்த மார்ச் மாதம் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு, எவ்வளவு ஷார்ட் பாருங்கள். ஆக ரொம்ப சிம்பிளாக 5 மாதத்துக்கும் உள்ள இவ்வளவு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இதுதான் சார் கேள்வி எழுப்புறாங்க. 5 மாசத்துக்குள்ள வந்திருக்குன்னா ஏன் அவசரம், என்ன நோக்கம் எதிர்க்கட்சி கேட்குது. இது நீதிபதி அவசரப்படுவாங்களா? அப்ப நீதிபதி மேல சந்தேகமா? பாதி தீர்ப்புனாலே மீதி தீர்ப்புக்கு நீங்க என்ன பண்ணீங்க? சாருன்னு பிஜேபி ஒன்ஸ் மோர் சாருன்னு அதிமுக சொன்னாங்களே, இந்த 5 மாசமா அந்த சாரு எந்த சாருன்னு ஏன் சொல்லலை? சாட்டையடி அடித்தாரே ஒருத்தர், அவர் சொன்னார், எனக்கு தெரியும், நான் வெளியிடுவேன்னு சொன்னார். இந்த 4 மாதமாக என்னாச்சு? திரு ஆராசா வழக்கில் என்ன நடந்துச்சோ, காத்திருந்தேன் கண் பூத்து போகும் வரை காத்திருந்தேன்னு நீதிபதி சொன்னார் இல்லையா, வரலன்னு சொல்லி ஷைனி அவர் சொன்னார் இல்லையா. அது மாதிரி இந்த 5 மாசமா அதிமுகவோ பாஜகவோ அள்ளிக்குளம் நீதிமன்றத்துக்கோ அல்லது போக்சோ நீதிமன்றத்துக்கோ அது மாண்புமிகு ராஜலட்சுமி அவருடைய நீதிமன்றத்துக்கு போய் இந்த சாரு இவர் தான், இது ஒன்ஸ் மோர் வேற ஆள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சாருன்னு சொன்னது தவிடுபடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இப்போ மீண்டும் பல வழக்கு கொண்டு வரேன். தூத்துக்குடி வழக்கு 5 மாசத்துல முடிஞ்சிருக்கா? எத்தனை பேர் செத்தாங்க? 13 பேர் செத்தாங்க. கேட்கிறேன், இதே அதிமுகவினர் பேசும்போது அமைதியா இருந்தேன், நாகரிகமா இருந்திருக்கேன். நான் சொல்றதெல்லாம் நீங்க எவ்வளவு சொன்னீங்க, நான் 2-3 பஸ் எரிப்பு வழக்கு மாணவியில் துடிக்க சாவடிச்சீங்களே, அவர்களை விடுதலை பண்ணீங்களே, அது எவ்வளவு நாள் கழிச்சு அந்த தீர்ப்பு நடந்துச்சு? தண்டனை பெற்று சொல்லிட்டு அவர் முடிச்சுக்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. அதன் பிறகு சிறை நன்னடைத்தின விடுதலை எவ்வளவு? நான் கேட்கறது இந்த கேள்வி 5 மாசமா அல்லது 5 வருஷமாங்கிறத கேள்வி கேட்கிறேன். நடந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தான் கேட்கிறேன். இந்த தீர்ப்புலாம் வரலையே. நான் கேட்கறது, மணிப்பூர் எத்தனை வருஷம் ஆச்சு? எப்படி நடத்தி கூட்டு போனாங்க? அலங்கோலமா நடத்தி கூட்டு போனாங்களே. அந்த மாதிரி இன்னைக்கு வரையும் அப்பா ஸ்டாலின் சொல்றீங்களே, முதல்வர் அப்பா ஸ்டாலின், தாத்தா மோடி அவர்கள் இதுவரையும் போனாரா? நான் கேட்கிற கேள்வி. கத்துவாவில் கதற ஒரு 10 வயசு பெண்ணை கோயில்ல வச்சு கற்பழிச்சிங்களே, அதுக்கு ஆதரவா பாஜகவுடைய எம்எல்ஏக்களும் அமைச்சர் வந்து நின்றாங்களே, இதுவரையும் தாத்தா மோடி அவர்கள் ஏதாவது கேள்வி கேட்டாரா? எத்தனை கற்பழிப்பு வழக்குகள், பில்கிஸ் பானு வழக்குல நீங்க வெளியே வந்தவங்களுக்கு மாலை போட்டீங்களே. நான் கேட்கிறேன் சார், அவசரப்படாதீங்க. இவ்வளவு பேர் கொடுத்த நேரத்தை எனக்கு கொடுங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க எல்லாம் வரிசையா அடுக்குனீங்க. ஆனா திமுக ஆட்சியில் இவ்வளவு விரைவா ஒரு நீதி வந்திருக்கிறதுக்கு பாராட்டணும். அல்லது பாதி நீதின்னு சொன்னா பாதி நீதியாவது வந்திருக்கு, மீதி நீதி நாங்க போய் சொல்லி நான் கேட்கிறது, இந்த நீதிபதி பாதி தான் சொல்லி இருக்காரு, மீதியை சொல்லலைன்னு நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் நாளைக்கு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுப்பாரா? நான் கேட்கிறேன். சிம்பிளா நான் சொல்லிக்கிறேன், இந்த வழக்கை பொறுத்தவரை தெளிவா பத்திரிகையில, அதுவும் பாஜக பத்திரிகையிலே தெளிவா வந்திருக்கு. அதனால நீதியை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்த முதல்வரை பாராட்டுவதற்கு மனசு இல்லை. என்ன தொடர்பு கேக்குறேன்? சிறுவயது திருமணத்துக்கு இதுக்கு என்ன தொடர்பு? அமைச்சர் அத கீதா ஜீவன் தான் சொன்னாங்க சட்டசபையில. அவங்க எதுக்கு சொன்னாங்க? மனுஷபுத்திரன் அவங்க சொன்னாங்க 20 நான் குடிக்கவே இல்ல. மணிப்பூர் கலவரம் நடந்து 2 வருஷமா பிரதமர் இந்தியாவுக்கு மணிப்பூருக்கு மக்கள் கேக்குறாங்க. தெரிஞ்சுக்க நாராஜ்
சார், அது அமித்ஷா அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கு. அது அமித்ஷா அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார், பலமுறை பயணம் செய்திருக்கிறார், அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கேட்டா சந்தோஷ் காலியில எவ்வளவு பெண்கள் கடுமையாக பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். இங்க கள்ளக்குறிச்சிக்கு கதறுகின்ற உங்கள் காங்கிரஸ் கட்சி ஏன் சந்தோஷ் காலி செல்லவில்லை மேற்கு வங்காளத்துங்கிற கேள்வி இருக்கு. நான் அதனால நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வர முதல்ல இப்ப நம்முடைய இவரு சொன்னாரு சந்தோஷமா காலி பண்றவங்க இப்ப நான் இங்க லாவணி பாட வரல. கார்கே உங்களுக்கு மட்டுமல்ல, இதை பார்க்குற மக்களுக்கு ஒரு 4 வரி மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன், அவங்க விளங்கிக் கொள்வார்கள். கடந்த மார்ச் மாதம் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்ட நிலையில் உடனடியாக சாட்சி விசாரணை தொடங்கியது. நம்பர் 1, அரசு தரப்பில் 29 சாட்சிகளும் 100க்கு மேற்பட்ட ஆவணங்களும் தாக்கல் செய்யப்பட்டன. வழக்கின் சாட்சி விசாரணை தினமும் நடைபெற்றது. வழக்கின் சாட்சி விசாரணை தினமும் நடைபெற்றது. அடுத்த வரி, காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பாருங்க, அரசு வழக்கறிஞர் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நிரூபிக்கப்பட்டன. அறிவியல் ரீதியாக ஆதாரங்கள் உள்ளன. இவர்தான் குற்றம் புரிந்தார்னு அரசுடைய வழக்கறிஞர் தெளிவா சொல்லியிருக்காரு. இங்க திமுகவுக்கு சம்பந்தமே இல்லை. அடுத்த விஷயம், எனவே அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம். அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என வாதிட்டார் அரசு வழக்கறிஞர். இங்க திமுகன்னு சொல்றதுக்கு வேலை கிடையாது. ஞானசேகரனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. நாள்தோறும் விசாரணை நடந்திருக்கு. இது போன்று இந்த நாட்டில் நடந்த ஒரு அதிசயம், அபூர்வம். இதற்கு முன்பு அந்த அம்மா ஜெயலலிதா அவருடைய இல்லத்தில் நடந்த அந்த கொலைகளுக்கு இன்னைக்கு வரை என்ன கொலை என்னங்க கொடநாடு கொடநாடுன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது கொடநாடையும் பார்க்கணும்லங்க. கொடநாடாக இல்லத்தில் நடந்த கொலை நீங்க. ஆமா, அது கொடநாடு இல்லன்னு தானே அவர் கேம்ப் ஆபீஸ் கூட சொல்லிக்கங்க, நான் வேணாங்கல. அந்த இல்லத்தில் நடந்த கொலை கொள்ளை இவ்வளவும் இன்னைக்கு வரை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவங்க சொந்த ஆட்சி 3 வருஷம் நடந்துச்சு, 4 வருஷம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? 4 வருஷம் எங்க, 5 மாசம் எங்க? சிந்திச்சு பாப்போம். தீர்ப்பு வந்த மாதிரி தீர்ப்பு என்ன, தண்டனை விவரங்கள் என்ன அப்படின்றத 2ஆம் தேதி தெரிந்து கொள்ளலாம். விவாதத்தில் இணைந்த விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.